நீங்க காடையை வறுத்து பிரட்டி சாப்பிட்டுருப்பீங்க. ஏசியா காடை கிரேவி செஞ்சு அசத்த போறோம். இப்போ மஞ்சளை அரைச்சுக்குவோம். மலேசியா காடை கிரேவிக்கு வெந்நீரில் ஊற வச்ச காஞ்ச மிளகாயை இப்போ அம்மியில் அரைச்சிக்குவோம். சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நைஸாகவே வெட்டிடவா? இல்லைம்மா, இந்த ரெசிபிக்கு அம்மியில் வச்சு நச்சுக்கிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். நான் பாட்டுக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வெட்டோம்னா அதுக்கு பல்லாரி வெட்டிக்கிடுவோம். மலேசியா காடை கிரேவி செய்கிறதுக்கு காடையை முதல்ல நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி மஞ்சளை உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இதை பொரிச்சு எடுக்கணும். இன்னொரு விஷயங்க, இதில் எந்த மசாலாவும் நாங்கள் சேர்க்கலை, மஞ்சளையும் உப்பை மட்டும்தான் சேர்க்குறோம். மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். நான் பொட்டி கிடக்குது. சட்டி காஞ்சிருக்கு, எண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஏதோ ஒரு கரும்பு தோட்டத்துக்கு வீடு. இப்போ மலேசியா காடை கிரேவி செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ தேவையான பொருளை நாங்கள் போட்டுக்கிறோம். பட்டையை போட்டுக்கிறோம், ஏலக்காய் போடுறோம், கிராம்பு போடுறோம், நச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். காடையை ஏற்கனவே வறுத்த எண்ணெயில் தான் இப்போ நாங்கள் மறுபடியும் சமைக்கிறோம். இந்த கிரேவியில் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பை சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம். என் கையால் அம்மியில் அரைச்சி எடுத்த மிளகா சார்ந்த இப்போ சேர்த்துக்குவோம். கிரேவிக்காக வேண்டிய கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம்.
கிரேவி பக்குவமாக வந்துருச்சு. வறுத்து வச்சுருக்க காடையே சேர்த்துக்கிறோம். சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம். சில்லி சாஸ் ஊற்றிக்கிறோம். பார்த்து பார்த்து ஐயா. மலையா காடை கிரேவி அப்படி இருக்குமா? சாப்பிடுங்கப்பா, நல்லா ரொம்ப பிரமாதமாக இருக்காப்பா. என்ன டேஸ்ட் தான் உள்ள வார்த்தையே இருப்பாங்க. இந்த காடை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம், இன்னும் வேறு மாதிரி பிரட்டி அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்போம். இந்த சாஸெல்லாம் ஊற்றி இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த மசாலையும் சேர்க்காம மிளகாய் சாந்து வெங்காயம் இதெல்லாம் கிரேவியாக சேர்த்து வித்தியாசமாக இது மாதிரி நான் இதை சாப்பிட்டதில்லை. வேறு லெவலில் இருக்குது. Ba, tôi buồn cười.